ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இனி நாம் வாழ்கிற தேசத்துல என்ன நடக்கும், இன்னைக்கு அதை பத்தி தான் சிந்திக்க போறோம். என் தேவனாகிய கர்த்தர் என்னோட இடைப்பட்ட வார்த்தைகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். காது உள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்லியிருக்காரு. அதனால கவனமாய் வசனத்தை கேட்டு தேவனுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். நிச்சயமா சொல்றேன், இனி நீங்கள் வாழ்கிற தேசத்துல என்ன நடக்க போகுது. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை அவளோட கேட்டு கர்த்தருக்குள்ள பெறப்படுவோமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 4வது அதிகாரம் 29 மற்றும் 30ஆம் வசனம். From the book of Acts chapter 4 verse 29 and 30. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். இந்த அற்புதமான வார்த்தை அப்படியே நீங்க வாழ்கிற தேசத்தை நடக்க போகுது. ஒருவேளை நான் ஒரு இந்திய தேசத்திலிருந்து இந்த செய்தியை பதிவு பண்ணி தேவனுடைய கிருபையினால உங்களுக்கு தெரியப்படுத்தினாலும் இன்னே நடக்க போகிற காரியம் இதுதான். நல்லா கவனிங்க. அவர்களுடைய பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து, அன்பானவர்களே, இன்றைக்கு மறைமுகமாக சில இடங்களில் நேரடியாக கூட சுவிசேஷ பிரபலயத்துக்கு விரோதமாக அருமையான கர்த்தருடைய தாசர்கள், அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ரெவரண்ட் ஜி.யு. போப் போன்றதான அருமையான கர்த்தருக்கு பயந்த அருமையான மிஷனரிகள், அதே போல பிஷப் கார்ட்வெல் போன்றதான அற்புதமான தேவனுடைய மனிதர்கள் 18 மொழியில புலமை பெற்றிருந்தாங்க. ஆனா அவங்களை குறித்து அவதூறை சில மக்கள் பரப்பி கொண்டிருக்கிறாங்களாம். அதை பற்றி அறிந்து கொள்ள மனதில்லாதபடி ஏதோ வாய்க்கு வந்ததை மனதில் தோன்றுவதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்களாம். என் அன்பானவர்களை, மறுபடியும் நான் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமையோடு கூட வாஞ்சியோடு கூட அழைப்பின்படியில தாகத்தோடு பாரத்தோடு கூட மலைகளிலும் குன்றுகளிலும் பலவிதமான வனாந்தரத்திலும் பாலைவனத்திலும் கண்ணீரோடு பாரத்தோடு பணியாற்றக்கூடிய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய மிஷனரிகள், தேவனுக்கு பயந்து ஓடுகிற அற்புதமான பிள்ளைகளுக்கு விரோதமாக பொய்யான வழக்குகளை போடுவதும் அல்லது வீணாய் அவர்களை பலவிதமான பிரச்சனைக்குள்ளாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டமே எதிர்த்து நிற்கிறதா. இதுதான் இங்க மிக தெளிவாக அருமையான கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாட்களில் சொல்லிட்டார். எப்படியா, கர்த்தாவே உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக வீணான பயமுறுத்தல், planning to threaten you, to frighten you. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் வாழ்கிற தேசத்துல இனி என்ன நடக்க போகுது தெரியுமா? இவையெல்லாம் ஒருவேளை சம்பவித்திருக்கலாம். இப்போது பிரசன்ட் கண்டிஷன்ல 2024ல நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அது நம்முடைய இந்திய தேசத்துல இது அதிகமாக காணப்படுவதாக சொல்றாங்க. என் அன்பானவர்களை, காரியம் எதுவா இருந்தாலும் 30ஆம் வசனத்தை மறுபடியும் நம்ம பார்க்க போறோம். அந்த வசனத்தை என்ன சொல்லுது தெரியுங்களா? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும். நல்லா கவனிங்க. நீங்க வாழ்கிற தேசத்துல, நீங்க இருக்கிற அந்த கிராமங்கள்ல, பட்டணங்கள்ல, நீங்க இருக்கிற இடத்துல தேவனாகி இயேசு கிறிஸ்து தம்முடைய அடையாளங்கள் த்ரூ சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், தன்னுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக இயேசு இன்னும் ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிக்க போகிறார். ஆகவே நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு தொடர்ந்து ஊழியம் பண்ணுங்க. நீங்க தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு தைரியமா செயல்படுங்க. மறுபடியும் நான் சொல்ல போகிறேன், ஆவியான சொல்றதை நான் சொல்ல, இனி உங்க தேசத்துல நடக்கும் தெரியுங்களா? எந்த மனிதர்கள் சுவிசேஷத்துக்கு விரோதமாக குழி வெட்டினாங்களோ, அல்ல துன்மார்க்கன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான்னு சொல்லப்பட்டபடி வரப்போகிற மாதங்கள்ல நாட்கள்ல அந்த துன்மார்க்கமான கூட்டம் சுவிசேஷ பிரபலத்துக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அல்லது அதிகாரம் உள்ளவனா இருந்தாலும் சரி, அல்லது படித்தவனா இருந்தாலும் சரி, செல்வந்தனா இருந்தாலும் சரி, வெளியே மக்களுக்கு முன்பாக நல்லவனை போல பேசிக்கொண்டு இருக்கனாலும் சரி, அல்லது கையில பைபிள் வச்சுட்டு அதோ மக்களுக்காக கண்ணீர் வடிப்பது போல நாடகம் நடத்தக்கூடியவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த துர்மாக்கர்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற பதில் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பயமுறுத்துறியோ, நீ எவ்வளவுக்கு விரோதமா நீ செயல்படுறியோ, நீ எவ்வளவுக்கு விரோதமான பலவிதமான ரகசியமான திட்டங்களையும் பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வரியோ, அத்தனையும் எந்த கையெல்லாம் கொண்டு வருதோ, எந்த கையெல்லாம் பேசுதோ, நாவெல்லாம் பேசுதோ, அவங்களே வந்து பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். அதனால்தான் பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும். ரெண்டாவது அங்க என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா Acts chapter 4 verse 30ல உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே
அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். பிணியாளிகளை குணமாக்கும்படி, சுகமாக்குதல் வேறு, குணமாக்குதல் வேறு. என் அன்பானவரே, சரீரக்குரிய சுகமாக்குதலை செய்ய நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு மனிதனுடைய ஆத்மாவை குணமாக்குற சக்தி இருளில் வாழ்ந்த என்ன, ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த என்ன கிருபையா ரட்சித்து பயன்படுத்தி வருகிறாரே அந்த இயேசுவே குணமாக்க வல்லவர். ஆமென். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு பிணியாளிகளை குணமாக்கும்படி. ஏன் பயமுறுத்துறாங்க? ஏன்னா அவங்க இன்னும் குணமாகலை. ஏன் அவங்க சுவிசேஷத்துக்கு விரோதமாக மிஷினரிகளுடைய தியாகங்கள், அதுவும் அவங்க தமிழுக்கு ஆற்றின தொண்டு, இந்திய மக்கள் மேலே பாரம் கொண்டு அக்கறை கொண்டு அவங்க மேலே காண்பித்ததான பாருங்க. மிஷினரிகளால் இன்னைக்கு கல்வியிலே இன்னைக்கு இந்தியா வளர்றதுக்கு அவங்க மூல காரணமாக இருந்திருக்கிறாங்க. அதே போல பலவிதமான பண்புகள், இன்னும் பலவிதமான நன்மைகளை சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட தியாக உணர்வோடு பாரத்தோடு நல்ல மனதோடு செயல்பட்டவர்களை கொச்சைப்படுத்தவும் கரைப்படுத்தவும் ஒரு கூட்டம் எழுமின்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க குணப்படாதவர்கள். நல்ல கவனிங்க, மனிதராகிய நான் மதவாதி அல்ல, நான் ஒரு ஆன்மீகவாதி. கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்றேன். ஏன்னா மதவாதி என்கிற எப்படி இருப்பானா, குறிப்பிட்ட ஜனங்கள் இல்லை குறிப்பிட்ட ஜாதி மக்கள் குறிப்பிட்ட இனத்தார் தான் நல்லா படிக்கணும், அவங்க தான் முக்கியமான பதவியெல்லாம் வகிக்கணும்னு நினைப்பான். ஆனால் ஆன்மீகவாதிகள் எப்படி நினைப்பாங்கன்னா, எல்லா எல்லா இனமொழி பேசும் மக்களை, எல்லா ஜாதி மக்களையும் என்ன செய்வாங்க தெரியுங்களா, தங்கள் சொந்த சகோதரர்களாக பாவிப்பாங்க, சகோதரிகளாக நினைப்பாங்க. இதுக்கு தான் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். பயமுறுத்துறது யாரால வருதுன்னா மதவாதிகளால் தான் வரும், ஆன்மீகவாதிகளால் வராது. அதனால நல்லா கவனிங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு தேவனாகிய கர்த்தர் ஜாதிகளை உண்டு பண்ணினார். ஆனால் சாதியை உண்டு பண்ணது மனுஷன், ஜாதிகளை உண்டு பண்ணது உங்களை என்னை படைத்த சர்வ உள்ளவராகிய கர்த்தர். இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எதை விளக்கணுமோ அதை விளக்கிடுவீங்க, எதை வைத்துக்கொள்ளணுமோ அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. மறுபடியும் சொல்ல, குணமாகாத மனிதர்களால் இன்னைக்கு ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு மதவாதிகளாக பெருகி கொண்டிருக்காங்க. அவங்க குணமாகும்படி, அதாவது இன்னர் மேன் ஷுட் பி ஹீல்டு, யூனோ, அதாவது உள்ளான மனுஷன் சுகமடைய குணமடைய வேண்டும். தாவீது சொல்றான், கர்த்தாவே உமக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று சங்கீதம் 41:4 சொல்றாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, குணமாக்கும்படி அவர் என்ன செய்ய போறாராம், தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு முழு தைரியத்தோடு வசனங்களை பிரசங்கிக்கும்படி அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்தாங்க. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பானவை, இனி தேசத்துல என்ன நடக்கும்னா, வாசல் அடைக்கப்பட்டது போல அது வாசல் அடைத்தே தீர்வன் என்று எழும்புகிற பலவிதமான அந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்ன என்று எது குறிக்கிறது? பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய ஆலோசனை, புத்தியாய் பிரசங்கிக்க, ஞானத்தோடு பிரசங்கிக்க, யாரையும் ஹர்ட் பண்ணும்படி அல்ல, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லவோ, அதே நேரத்தில் தாகத்தோடு அலைந்து திரிகிற கோடிக்கணக்கான மக்கள் உங்கள் தேசத்தில் உண்டு, லட்சக்கணக்கான மக்கள் நீ வாழ்கிற பட்டணத்தில் உண்டு, நீ இருக்கிறதான உங்கள் ஊரில் உண்டுங்க. ஆனால் அந்த ஜனங்களை சந்தித்து கர்த்தராகிய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அவங்க இயேசுப்பா பேரை சொல்லும்போது அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் போது, ரெண்டாவது அவங்க ஆத்மா கண்கள் திறக்கும்படி, மணக்கங்களை திறக்கும்படி கர்த்தர் குணமாக்க போகிறார். மூன்றாவது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உண்மையான ஊழியக்காரர்கள் தைரியமாய் பிரசங்கிக்க போறாங்க. There is no need to worry about anything, especially about the word of God. தேவனுடைய வார்த்தை குறித்து இம்மி அளவும் பயம் இல்லாமல் நீங்கள் தைரியமாக பிரசங்கிக்கிற அந்த உன்னதமான அபிஷேகம் இப்போ உங்க மேல் இறங்கி வரும்போது, இந்திய தேசத்தில் நடக்கும், என்னுடைய தேசமாக இந்தியாவுக்காக எத்தனையோ ஆண்டுகளாக நாங்கள் பாரத்தோடு லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்பது சொல்லப்படாத சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களில் தேடி தேடி சென்று ஆத்மாக்களை நாங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் கிருபையினாலே. அதே போல திருச்சபைகளே இல்லாத இடங்களில் சென்று ஆலயங்களை ஸ்தாபித்து வருகிறோம். எத்தனையோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மிஷினரிகளை உருவாக்க, ஏற்கனவே தேவனால் அனுப்பப்பட்டவர்களையும் தேவனுக்குள்ளாக திடப்படுத்த தாங்க ஓடிக்கொண்டிருக்கோம். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, பயமுறுத்துதல் வருவது இயல்புதான். ஆன்மீக கண்கள் திறக்கப்படாதவர்கள், மணக்கங்கள் திறக்கப்படாதவர்கள் குணமடையும்படி தொடர்ந்து செபிங்க. அற்புதங்கள் அடையாளங்கள் குறைவில்லாமல் நடக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கற்றுக்கொண்டு வரப்போகிறார். உங்க கிராமத்துல, உங்கள் பட்டணத்துல, உங்க தேசத்துல யாரெல்லாம் உங்க மேல பொய்யா வழக்கு போட்டாங்களோ, நீ ஊழியக்காரன், நீ தேவனுடைய போதகனா இருக்கிற, சுவிசேஷகனா இருக்கிற, தீர்க்கதரிசியா இருக்க, நீ அப்போஸ்தலனா இருக்கிற, ஆத்ம பாரத்தோட ஊழியம் செய்கிற மிஷினரியா இருக்கிறன்னு சொல்லி
தேவையே இல்லாமல் உன்னை பயமுறுத்தும்படி சட்டங்களை தப்பாக பயன்படுத்தி அல்லது பல திட்டங்களை தவறாக கொண்டு வந்து எப்படியாயிலும் ஒரு கூட்டத்தை நசுக்கணும்னு நினைக்கிற மனுஷர்கள் முன்பாக கர்த்தர் தைரியமாக நீ பிரசங்கிக்கும்படி இனி உன் தேசத்தில் இதுதான் சம்பவிக்க போகுது. ஊழியம் மகிமையா வளர போகுது. ஆமென். இன்னும் பலத்த அற்புத அடையாளம் நடக்க போகிறது. தெய்வம் அல்லாதவர்களுக்கும் மெய்யான தெய்வமாகிய இயேசுக்கு உள்ள வித்தியாசங்களை அவர்களே காணும்படி கர்த்தர் அவங்க கண்களை திறக்க போகிறார். ஜெபிக்கலாமா? இந்த அற்புதம் தான் இனி நடக்க போகுது. இனி இதுதான் சம்பிக்க போகுது நம்முடைய தேசத்துல. ஆக தைரியமா செயல்படுங்க. கர்த்தர் உயர்த்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இனி தேசத்தில் என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்காளே ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீர் அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் பிரசங்கிக்கும் போது தைரியமாய் பேசும்படி நீ அனுகிரகம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பொய்யாய் பேசுகிற தூற்றி திருகிற யாவரையும் கர்த்தர் மன்னிப்பீராக. அவர்களுடைய கண்களை திறப்பீராக. குணமாயிட்டாங்கன்னா அவங்களும் எங்களோட சேர்ந்து உங்கள் நாமத்தை உயர்த்துவாங்களே. கிருபை பாராட்ட. எத்தனை பவுலை போன்ற மனிதர்கள் நீ சந்தித்திருக்கிறீரப்பா. தேவரே கரம் நீட்டி தொடும். பயமுறுத்தலை கண்டு அஞ்சாதபடி தொடர்ந்து உங்களுடைய அருமை மிஷினரிகள், உங்களுடைய அருமை அழைப்பை பெற்ற ஊழியர்கள், ஊழியக்காரர்கள் எந்த தேசத்தில் எந்த நகரத்தில் பட்டணத்தில் இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் அவரை தைரியப்படுத்தும், திடப்படுத்துவப்பா. ஆசீர்வதியும். ஜீவாதிபதி இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நம்முடைய அருமையான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கர்த்தருக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகளை போய் சேர நீங்க உதவி செய்யணும். அவங்களுக்காக இதை பாரத்தோடு ஜெபத்தோடு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்களுக்காக தைரியத்தையும் உற்சாகத்தையும் பலனையும் கொடுக்கிற ஒரு ஊழியமா இருக்கனால தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.